பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தில் சிவனின் அர்த்தாங்கியாக தேவி தாய்மையின் உச்ச சக்தியாக விளங்கும் போது பூமியில் தாய்மாருக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான அக்கிரமங்கள் பெருகின. தேவியின் மூன்றாம் கண் திறந்தது. அதிலிருந்து எழுந்த கோபாக்னியில் இருந்து பெரியாச்சி அம்மன் அவதரித்தார். அவருடைய ஒரு கையில் பிரசவ வேதனையில் இருக்கும் தாய்மாரை காக்கும் அமிர்த கலசமும், மற்ற கைகளில் அவர்களை பீடிக்க வந்தவர்களை அழிக்க ஆயுதங்களும் இருந்தன. பிரசவ வேதனையில் துடிக்கும் தாய்மார் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது பெரியாச்சி அம்மனின் கருணை அவர்களை சூழும். ஆனால் அந்த குழந்தைகளையோ தாய்மாரையோ துன்புறுத்த நினைப்பவர்களுக்கு அவர்களின் விதி பயங்கரமாக இருக்கும். பெரியாச்சியின் கோபத்தை கண்டவர்கள் இரத்த சோடையாகவும் அவர்களது ஆன்மா நரகத்தில் எரிந்துவிடும். பழமையான தமிழ்நாட்டில் இருந்த பாண்டியராஜன் வல்லாளனின் இதயத்தில் கரிய நச்சு போல் ஒரு தீர்க்க தரிசனம் ஆழமாக பரவியது. அவரது குழந்தை பூமியில் படும்போது அவரது சிம்மாசனம் இரத்தத்தில் மூழ்கும். ராணி கர்ப்பிணியாக இருந்தபோது பெரியாச்சி அம்மன் ஒரு மருத்துவர் வேடத்தில் அரண்மனைக்கு வந்தார். ஆனால் அரசரின் குரூரத்தையும் குழந்தையின் மீது வெறுப்பையும் கண்டதும் அவருடைய உண்மையான உருவம் வெளிப்பட்டதையும் அரண்மனையில் பெரியாச்சியின் உருவம் பேரதிர்ச்சியாக மாறியது. அவருடைய கண்களில் இருந்து ரத்தம் ஓடியது. தலைமுடி கரிய பாம்புகளாக மாறி ஆடியது. 10 கைகளிலும் இரத்தத்தில் திளைக்கும் ஆயுதங்கள், திரிசூலம், கடகம், கத்தி, வாள் மின்னியது. சிவந்த நாக்கு வெளியே நீண்டு கழுத்தில் தலை எலும்புகளின் மாலை. அவருடைய ஒவ்வொரு மூச்சும் மரண மந்திரங்களாக ஒலித்தது. நான் பராசக்தியின் கோபம். குழந்தைகளை பீடிக்கும் கொடியவர்களின் ரத்தம் குடிக்க வந்துள்ளேன். பெரியாச்சி அம்மனின் கொடிய நடனம் அரண்மனையே குலுக்கியது. அவருடைய வாள் அரசனின் உடலை இரண்டாக பிளந்தது. அவரது அலறல் 3 உலகங்களையும் நடுங்க வைத்தது. அச்சத்தில் பரிதவித்த ராணி குழந்தையை கொல்ல ஓடினாள். அதே சமயத்தில் பெரியாச்சியின் கோபம் புயலாக எழுந்தது. அவருடைய நகங்கள் ராணியின் வயிற்றை பிளந்து குடலை வெளிக்கொணர்ந்தன. இரத்தத்தால் அவரது நெற்றி திலகம் போல மாறி குழந்தையை பாதுகாப்பாக மார்போடு சுமந்தார்கள். இன்றும் சந்தானத்திற்கு இயங்கும் தம்பதிகள் பெரியாச்சி அம்மனை நோக்கி வருகின்றனர். கருப்பு சாரி, பாயசம், தேங்காய், கற்பூரம் போன்றவற்றை சமர்ப்பித்து அவரது அருளை பெற முயல்கிறார்கள். குறிப்பாக பிரசவ வேதனையின் போது அவரது நாமத்தை உச்சரிக்கும் பெண்கள் பாதுகாப்பான பிரசவத்தை அனுபவிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. ஆனால் கர்ப்பிணிகளையோ குழந்தைகளையோ துன்புறுத்தும் பயங்கரர்களுக்கு அவரது தண்டனை மிகவும் கொடியதையும். பெரியாச்சி அம்மன் அவர் தாய்மாரின் கருணையையும் கொடியவர்களின் அழிவையும் இணைக்கும் சக்தி. அவருடைய ஒரு கை அருள்வதற்கும் மற்ற கை தண்டிக்கவும் தான். அவரது இருப்பமே கொடிய சக்திகளை ஒழிக்க வைக்கும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் ஒவ்வொரு செயலும் பெரியாச்சி அம்மன் கண்களால் கண்டு கொண்டிருக்கும். உங்கள் மனதின் எண்ணங்களையும் அவர் வாசிக்கிறார். தாய்மாரையோ குழந்தைகளையோ பீடிக்கும் கொடியவர்களை அவர் தனது இரத்த ஆம்பரத்தில் புழங்கி நித்திய நரகத்திற்கு சிறப்பார். அவருடைய முன்னிலையில் கொடியவர்களுக்கு மன்னிப்பும் இல்லை, கருணையும் இல்லை, மீட்பும் இல்லையும். தமிழ்நாட்டின் இதய நிலத்தில் பெரியாச்சி அம்மனின் கோவில்கள் பாதுகாப்பு மற்றும் நீதியின் தெய்வீக மையங்களாக திகழ்கின்றன. காலத்தின் தாக்கத்தால் பல கோவில்களின் முக்கியத்துவம் குறைந்திருந்தாலும் அவரது தெய்வீக புனிதம் ஒருபோதும் மங்காது. திருவாரூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அவருடைய கோவில்கள் இன்னும் உள்ளது. அங்கு தாய்மாரும் குடும்பத்தினரும் பாதுகாப்பான பிரசவத்திற்கும் குழந்தைகளின் நலத்திற்கும் அவரது அருளை பெறுகின்றனர். இன்றும் தமிழ்நாட்டின் மக்கள் பெரியாச்சி அம்மனை தாய்மாருக்கும் குழந்தைகளுக்கும் உயர்ந்த பாதுகாவலராக வழிபடுகின்றனர். கர்ப்பிணி பெண்கள் கருப்பு சாரி, பழம் மற்றும் பிற பொருட்களை அவருடைய கோவில்களில் சமர்ப்பித்து பாதுகாப்பான பிரசவத்திற்கும் ஆரோக்கியமான குழந்தைகளுக்கும் வேண்டுகின்றனர். பிரசவத்திற்கு பிறகு 1 மாதத்தில் குழந்தைகளை அவருடைய பாதங்களில் வைக்கும் வழக்கம் உள்ளது. அதன் மூலம் அவரது தெய்வீக பாதுகாப்புக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். பெரியாச்சி அம்மன் வெறும் ஒரு தெய்வம் அல்ல, அவர் நீதி மற்றும் தாய்மையின் உச்சம். அவருடைய பக்தர்கள் ஒவ்வொரு குழந்தையையும் அவர் பாதுகாக்கிறார் என்றும் அவற்றிற்கு தீங்குகளை விளைவிக்கும் பாவிகளை தண்டிக்கிறார் என்றும் நம்புகின்றனர்.
செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவருடைய வழிபாட்டிற்கு புனிதமான நாட்களாக கருதப்படுகின்றன. அந்நாள்களில் குடும்பங்கள் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்கிறார்கள். தமிழ்நாடு பெரியாச்சி அம்மனை மிகுந்த பக்தியுடன் வழிபடுகிறது. இன்றும் அவரது கதை பக்தியையும் பயத்தையும் எழுப்புகிறது. அந்தகாரத்திற்கும் அநியாயத்திற்கும் எதிராக அவரது கடுமையான நிலைப்பாட்டையும் தாய்மையின் கருணையையும் நினைவூட்டுகிறது. அவரை வணங்குங்கள், அவரது பாரம்பரியத்தை நிலைநிறுத்துங்கள். தமிழ்நாட்டின் நிலையான தாய் மற்றும் பாதுகாவலரான பெரியாச்சி அம்மனின் தெய்வீக வழிகாட்டுதல்களை நாடுங்கள்.